லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். விக்கிரவாண்டியில் இறுதிக்கட்ட பரப்புரை தீவிரமடைந்திருக்கிறது. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசி வருகிறார். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். மதத்தை வைத்து எப்படி நீ மனிதனை கணக்கிடுகிறாய்? மொழியை வைத்து தான் மானோட அளவு அதுதானே. மதம் மாறிக்கொள்ளக்கூடியது, ஆனால் மொழியும் இனமும் மாறிக்கொள்ள முடியாது. அப்ப எது மொழி இனம்? இப்ப நான் உங்ககிட்ட ஒண்ணுதான் கேட்கிறேன். விக்கிரவாண்டியில கேட்கறது, விக்கிரவாண்டியில முன்னாடி இருக்கிற மக்கள், விக்கிரவாண்டி தொகுதி மக்களுக்கு இல்ல, உலகம் முழுமைக்கு இருக்கிற தமிழ் பேரின மக்கள்கிட்ட கேட்க போறேன். சாதி மதமாக நிற்க போகிறீர்களா, மொழி இனமாக நிற்க போகிறீர்களா? இடையில் வந்த சாதி மத உணர்ச்சியில் சிக்குண்டு இப்படியே இந்த கேடுகட்ட திராவிட அரசியல் சூழ்ச்சியில் சிக்கி வறுமை, ஏழ்மை, பசி, பஞ்சம், பட்டினி, 5க்கும் 10க்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் கையேந்தி நிற்கிற இழிநிலையில் நின்று மானம் இழந்து வாழ்ந்து சாக போறியா? இதையெல்லாம் தூக்கி வீசிட்டு தன்மானத்தோட நிமிர்ந்து தமிழ் பேரினமாக தலை நிமிர்ந்து பெருமையோடு உயர்ந்து சிறந்து வாழ போறியா? நேத்து வந்த சாதி, நேத்து வந்த மதம். நீ 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து தமிழன். அவன் கேட்கிறானடா, எப்போது வந்தான் உங்கள் முருகன்? எப்போது வந்தான் உங்கள் சிவன்? எப்போது வந்தான் உங்கள் மாயவன்? அவர்கள் எங்களில் இருந்தான் வந்தார்கள் என்றா தமிழன்? என்னிலிருந்தா வந்தான் முருகனே. தமிழை கண்டுபிடிச்சு தமிழ் குடியை படைக்கல, அவன் தமிழினத்தில் பிறந்தான், அதன் இனத்தின் தலைவனானா, அவனால் இறைவனானா. அப்படித்தான் நீ புரிஞ்சுக்கணும். எல்லா மொழிகளும் மனிதனால் பேசப்பட்டது, தமிழ் மொழிதான் இறைவனால் பேசப்பட்டது. மணிநெற்றி உமிழ் சங்கன் தளல் புரை சுடல் கடவுள் தந்த தமிழ்ங்கிறான். சிவபெருமானே பேசிய தமிழ், அவன் தந்த தமிழ்றான். நீ முருகனுங்கிற அவைகிட்ட இருந்த அவையே உன் தமிழோடு சற்று விளையாடவே அமர்ந்தோம்னா, உன் தமிழோடு சற்று விளையாடவே நான் வந்தேன். எங்க 1, 2 என்று வரிசைப்படுத்த பாடணும். ஒன்றானவன் அவ பாடுறா. நக்கீரன் தமிழோடு நக்கீரா உன் தமிழ் அள்ளி பருகவே நான் வந்தேன்னு சிவபெருமான் சொல்றான். கொங்கு தேர் வாழ்க்கை, அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழி மொழி செயல் எழுதி கீழே இறையனார்னு கையெழுத்திருக்கு. நீ தமிழ் படிச்சாதானே இதெல்லாம் படிச்சிருக்க போற. நான் வந்தா நீ கட்டாயம் படிச்சாகணும், இல்லைன்னா எல்லா ஆசிரியர்கிட்டையும் பச்சை மட்டை கொடுத்துருப்பேன், பிச்சு விட்டுருவேன். நீ அப்ப சொல்லு, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சீமான் அவன் தம்பி தங்கச்சியெல்லாம் உட்காந்துருக்கும், தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமான்னு ஒரு தடவை சொல்லு. தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா, சோறு கிடைக்குமாங்கிற மாதிரி ஒரு கேவலம் உலகத்தில் உண்டாடா? உண்டா? தமிழ் உனக்கு வேலையும் சோறுமா? இல்லை. உன் உயிர், உன் முகம், உன் முகவரி, உன் அடையாளம், உன் இலக்கியம், உன் வரலாறு, உன் அறிவு, உன் ஆற்றல் எல்லாமடா. அது விட்டு விட்டு சோறு கிடைக்குமா? நாய் நரி பன்னியெல்லாம் தான் சாப்பிடுது, இங்கிலீஷ் படிச்சு தான் சாப்பிட்டு தெரியுதாடா? என் வீட்டுக்கு வாடா, அரேபியன் பேரட்டா, ஆப்பிரிக்காவிலேருந்து வந்திருக்கடா ஒரு கிளி, ஆப்பிரிக்காவிலேருந்து வந்திருக்கு ஒரு கிளி, எப்படி பேசுது பாரா. தமிழ் வாழ்க, தமிழ் தாய் வாழ்க, வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க, காளிமுத்து வாழ்க, வாழ்க தம்பி மாவீரா, மாவீரா சிறப்பாக பேசும். வாங்க வாங்க உட்காருங்க, 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 வாங்க வாங்க. அறிவா அப்பா போயிட்டு வர்றையா, அப்பா போயிட்டு வர்றையா, யா 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 தினம் பாருங்க, வந்து என் வீட்டில் கொஞ்ச நேரம் உட்காந்து பாருங்களேன். ஏதோ ஒன்று போயிட்டு இருக்குது. கிளி பேசுது தமிழ, உனக்கு பேச தெரியாது. இதெல்லாம் ஒன்றும் சொல்லி தர மாட்டான். இங்க ஏதாவது ஒரு தலைவன் 500 ஆண்டு ஆயிடுச்சா, இல்ல அரை நூற்றாண்டு ஆயிடுச்சா, இல்ல 100 ஆண்ட கடந்துட்டியா? சரியாக 15 ஆண்டுகள் லட்சக்கணக்கான இன மக்களை கொன்று குவித்தவர்கள் இந்த காங்கிரஸ் திமுக. தடுக்காமல் வாய் மூடி மௌனமாக நின்றவர்கள் இந்த பாரதிய ஜனதா, இந்த அதிமுக. பூஜ்ய அலைக்கற்றைக்காக 1 மாதம் இந்திய நாடாளுமன்றத்தை இயங்க விடாமல் முடக்கி போட்ட பாரதிய ஜனதா 1.5 ஆண்டுகளுக்கு மேலே போர். ஒரு இன மக்கள் கொல்லப்படுகிறார்கள், வேண்டாம், சக மனிதன் சாகிறான் என்ற அடிப்படையிலே ஒரு தீவிலே இப்படி கொன்று குவிக்கிறீர்களே. ஒன்று எதிர்கட்சி ஒரு குரல் எழுப்பி சொல்றா, பாரதிய ஜனதா ஓட்டு போடுவோம் சொல்றா பாப்போம், சொல்லு பாப்போம்.
உனக்கு எது செத்தால் என்ன கவலை இருக்கு? மொழி செத்தால் பிரச்சனை கிடையாது. உன் வரலாறு அழிந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மறைக்கப்பட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன்னுடைய நிலத்தின் வளம் களவுனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீர் விஷமாயிருச்சு பிரச்சனை இல்லை, காற்று நஞ்சாயிருச்சு பிரச்சனை இல்லை, உணவு நஞ்சாயிருச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 வயசு குழந்தைக்கு புற்றுநோய், ஏன் அவளுக்கு புற்றுநோய்? ஒரு ஆய்வு, ஒரு தடவை நீங்க கேள்வி கேட்டு பார்த்திருக்கியா? பிறந்த குழந்தைக்கு எப்படியா புற்று வந்தது? ஒரு தடவை கேள்வி கேள்றா. நான் பேசுறது சரின்னு படும். 90 மரணம் பட்டியலிடு, 100 மரணத்தை பட்டியலிடு, 90 மரணம் புற்றுநோய். ஏன் புற்று? யோசி. நீர், காற்று, உணவு நஞ்சாயிருச்சு. இந்த நிலையிலே உன் பிள்ளைகளை, உனக்கு பின்னாடி வர்ற ஒரு சந்ததியை விட்டுவிட்டு போறியா? இல்லை சுகாதாரமாக ஆரோக்கியமாக நஞ்சில்லா உணவு, தூய குடிநீர், நல்ல காற்று, பாதுகாப்பான சுற்றுச்சூழல், வருங்கால பிள்ளைகள் வாழ்வதற்கான பூமியாக இதை வைத்து விட்டு போக வேண்டும் என்று துடிக்கிறியா, தவிக்கிறியா? என்னோட வா, இல்லை எவனோடும் போ. நீ சாதி மதமாகத்தான் நிற்பேன் என்றால் எங்கேயே போ. இல்லை மொழி இனமாக நிற்பேன் என்றால் என்னோடு வா, என்னோடு வா. வேண்டாம், தமிழ் செத்தா நட்சத்திரத்து போட்டு விடு, பிரச்சனை இல்லை, போ. உன்னை போலவே தான் நான் எலும்பு நரம்பு ரத்தம் உள்ளவன் நரிக்காரன், பாசிமணி ஊற்றிடுச்சிடுறேன். அவனுக்கு ஏதாவது இருக்கா? எத்தனை ஐஏஎஸ் பார்த்துருக்க, எத்தனை ஐபிஎஸ் பார்த்துருக்க? குறவரோட ஒப்பிடாத. குறவன் ஆதி தமிழ் குடி, நம்ம எல்லோரும் குறப்பைய மக்கள் தான். குன்றில் வாழ்ந்தவர்கள் இன்னும் உச்சரிப்பி, குன்றி குறவர்கள், நாம் குறவர்கள். அந்த குடியில் இருந்துதான் இத்தனை குடி. நீ பேசுற கல்லரு, மரவரு, நாடாரு, செட்டியாரு, கோனாரு, பிள்ளை, முதலி, இந்த படையாச்சி, கவுண்டர் எல்லாம் அங்கிருந்து வந்தவன் தான். அந்த குறவரோடு இந்த குறவரை எம்ஜிஆர் சேர்த்து விட்டார். இவன் நரிக்கார், அக்கி பிக்கி, குருவிக்கார், அப்படிதான் நீ சொல்லணும். அவனு உன்னே மாதிரி மனுஷன் தானே. அவனுக்கே இந்த நாடு எந்த அங்கீகாரம் கொடுக்கல. ஏன்? மொழி இல்லை, நிரந்தர இருப்பு இல்லை, இடம் இல்லை, நிலம் இல்லை. மொழி இனத்தோடு நிற்பவர்கள் என்னோடு வாருங்கள் என்று இறுதிக்கட்ட பரப்புரையில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அழைப்பு விடுத்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம், தொடர்ந்து பார்க்கலாம். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.